இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு கட்சிக்கு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் அண்ணன் வந்து நல்ல தமிழ். அவரோட அந்த நடை மொழி அதற்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் அடிமையே. ஆனா ஒரு நாளும் அவர வந்து அவர் பேசுறத ரசிக்கலாம். ஆனா ஏன்னா அடுத்த 3 மாசம் கழிச்சு எங்க இருப்பாருன்னு தெரியாது. இந்த ஃபுல் மூன், ஆஃப் மூன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் மறைஞ்சிரும். அப்புறம் கால்வாசி வரும். அப்புறம் பாதி வரும். அது மாரி ஒரு ஒரு சக்கரம். நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வேற எதுனா புது கட்சி வந்தா அங்கேயும் போவார் அண்ணன். அது அவரோட விருப்பம். புரியுதுங்களா? நான் அதுக்குள்ள அதனால அவர் வந்து பேச்சாளர். அவருக்கு வந்து கொள்கை பரப்பு அது அது ஆக்சுவலா அந்த ஒரு பதவி குடுத்தீங்க. ஏன்னா பரப்புரை செயலாளர். ஒரு ஒரு சீனியர் அவரு. அத மதிக்க தெரியுதா உங்களுக்கு? உங்கள ஒரு கட்சி நம்பி வராரு அவரும். ஒரு இல்ல பெரியவரு. பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் உதவி ஏங்க செய்வார். ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணா அந்த பதவிக்கு பேரு கொள்கை பரப்பு செயலாளர். வெளியிலேயே போவாத வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இன்டர்நெட்ல நோண்டுறவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி. அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் கூட துணை. இதெல்லாம் தெரிய வேணாம். இல்ல தெரியலன்னா தெரிஞ்சவங்கள யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரு தெருவா போய் ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட ஒரு 2, 3 துணை இணை போடுவாங்க. இதுதான் ஒரு கட்சியினுடைய அமைப்பு. கொள்கை பொறுப்பு பொதுச் செயலாளர், பரப்புரை செயலாளர் அப்படின்னு புதுசு. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு பத்திரிக்கையாளன். அந்த டெசிக்னேஷன் சொல்லும்போது கரெக்ட்டா சொல்லணும்ல. இப்போ பிரிண்ட் மீடியால எழுதும்போது இனிஷியல் தப்பா போட்டாமே திட்டுவாங்க. எப்படி இனிஷியலா தப்பா போட்ட? எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? கேம்பெயின் செக்ரட்டரி அப்படின்றது நல்ல பொசிஷன் தானே இல்லையா? ஏன் நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் பத்தி சொல்றீங்க. அண்ணாவ பத்தி பேசுறீங்க. வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க. இப்போ நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ்னா, அது ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணுங்க. ஃப்ரைட் ரைஸ்ல போயிட்டு நான் வந்து கொஞ்சம் பருப்பு சாம்பார் அள்ளி ஊத்துவேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூக்கி கொத்தா போடுவேன். கேட்டா இதுதான் ஃப்ரைட் ரைஸ்னா, அப்ப ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறவங்களுக்கு கோவம் வருமா? வராது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு முறை இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒரு கட்சினா அதுக்குன்னு ஒரு 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 அதாவது மக்கள் பழக்கப்பட்டிருப்பாங்க. கோப்பாசே அப்படின்னா, ஷார்ட் ஃபார்ம் கொள்கை பரப்பு செயலாளர். அம்மா ஜெயலலிதா ஒரு காலத்துல கோப்பாசேவா இருந்தாங்க. அதான் நல்ல பேச்சாளர், பேச்சு திறமை இருக்கிறவங்கள கொள்கை பரப்பு செயலாளர். இப்ப ராஜா இருக்கிறாரு, ராஜா. அவரு ஒரு காலத்துல அந்த மாரி கொள்கையை விலக்கி பேசக்கூடியவர். அப்ப அந்த மாரி நல்ல கொள்கை பேசுறவங்க, இவருமே கொள்கை பரப்பு செயலாளரா இருந்திருக்கிறார் ஒரு விதத்துல மதிமுகல. நல்லா பேசக்கூடியவர்கள் அந்த பொறுப்பு போடுவாங்க. இது வந்து பேசிக். அப்ப என்ன பண்ணியிருக்கணும் அவருக்கு, ஆனா உங்களுக்கு கொள்கை பரப்பு அவர் வந்திருக்காரு. அவரு போய் சுத்துவாரு. நீங்க என் கூட தான் இருக்க போறீங்க. நம்ம எல்லாமே இன்டோர்ல தான் இருக்கோம். அவரு அவுட்டோரு. ஆனா அந்த பொறுப்பு என்பது அவுட்டோர் பொறுப்பு. அத அவருக்கு குடுத்துருவோம். உங்களுக்கு நான் வேற எதனா மாத்தி குடுக்குறேன்னு சொல்லணும். யார் சொல்லணும்? தலைவர் சொல்லணும். தலைவருக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. தலைவருக்கு தெரியாதே. தலைவருக்கு தெரிய விடாம பாத்துக்கிறதுலாம் யாரு தான் இந்த 4 பேர் கூட.